ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜியாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க. நம்ம ஹீரோ அதே ஏரியால ஃபைட்டரா இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கப்படுற ஒரு மருந்தால பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பேஷண்ட்லாம் பல பேர் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வராங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வராம பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் யாரையும் விடாம பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ உள்ள பூந்து ஹீரோயினை காப்பாத்தினாரா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனால் நம்ம 11 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். பெர்ஃபார்மன்ஸைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இவங்க காட்டுற ஹாரர் போர்ஷன்ஸ் ஒன்றுமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஜாம்பியா வர ஒவ்வொரு சினிமா அல்டிமேட்டா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே கதைக்குள்ள போயிடுறாங்க. அதுல இருந்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. ஓரளவு நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே நமக்கு லாக் அடிக்கல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.